ஐபிஎல் ஆக்ஷன் முடிஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இன்னும் 2 மாசத்துல ஐபிஎல் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒவ்வொரு டீமும் கன்னு மாரி எல்லா பிளேயர்ஸையும் எடுத்து வச்சிருந்தாங்க. ஒரு டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்றதுக்கு அவங்க டீமோட ஓப்பனிங் ஆர்டர் தான் ரொம்ப முக்கியம். அந்த ஓப்பனிங் ஆர்டர்ல எந்த டீம் பக்காவா எடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல பார்ப்போம். இந்த வீடியோ ஒரு கவுண்டவுன் வீடியோ தாங்க. நான் என்னுடைய கவுண்டவுனை தான் போட்டிருக்கேன். உங்க கவுண்டவுனை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல பிங் பண்ணுங்க. இதுல ஏதாவது தப்பு இருந்தா என்னை மன்னிச்சிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். 10th பிளேஸ்ல நம்ம பஞ்சாப் கிங்ஸ். இவங்க பர்சமண்ட்டை ஐயா வச்சுட்டு ஆக்ஷனுக்குள்ளே போனாங்க. ஆனால் இவங்க கோட்டை விட்டது ஓப்பனிங் பேரை கரெக்டாக செலக்ட் பண்ணல. இவங்களோட ஆப்ஷன் யாராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஜாஷ் இங்கிலீஷும் பிரப்சிம்ரன் சிங்கும் தான் இருக்காங்க. பிரப்சிம்ரன் சிங் கொஞ்ச நாளாக பஞ்சாபுக்கு நல்லா ஆடிட்டு வராரு. ஜாஷ் இங்கிலீஷ் இப்போ தான் பஞ்சாப் டீமுக்குள்ளே வராரு. இவங்களோட இன்னொரு ஆப்ஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டானிஸ். இவர் பிக் பேஷ் லீக்கில் நல்லா ஆடிட்டு வராரு. இவரை கூட ஓப்பனிங் பேராக கொண்டு வரலாம். அதால தான் இவங்களுக்கு பஞ்சாபுக்கு நம்ம 10th பிளேஸ் கொடுத்துருக்கோம். 9th பிளேஸில் எல்எஸ்ஜி. பஞ்சாப் மாதிரி எல்எஸ்ஜியும் அதிக ப்ரைஸ் அமௌண்ட்டோட உள்ளே வந்தாங்க ஆக்ஷனுக்கு. இவங்க கோட்டை விட்டதே அதே பஞ்சாப் பண்ண தப்பு அதே தாங்க. ஓப்பனர்ஸை சரியாக எடுக்கலை. இவங்களோட ஆப்ஷன் யாராக இருக்காங்க பார்த்தீங்கன்னா மிச்சில் மார்ஷும் ஏடின் மார்க்ரமும். இவங்க 2 பேரும் நல்ல பேராக இருக்காங்களா இல்லையா எனக்கு தெரியல. ஆனால் டாப் 10ல் இருக்க பிளேயர்ஸில் இவங்க கொஞ்சம் கம்மியாக தான் இருக்காங்க. அதால தான் இவங்களுக்கு 9th பிளேஸ் கொடுத்துருக்கோம். இவங்களோட ஆப்ஷனாக ரிஷப் பண்ட் கூட இருக்கலாம். ஆனால் ரிஷப் பண்ட் ஓப்பனிங் ஆட மாட்டார். ஏன்னா ரிஷப் பண்ட் இந்தியன் T20 வேர்ல்டு கப்புக்கு ஒரு 3rd டவுன் இல்லைனா 4th டவுனில் தான் அவர் ஆட ட்ரை பண்ணுவார். அதால் அவர் ஓப்பனிங் ஆடுறது டவுட்டு தான். ஒருவேளை ஓப்பனிங் ஆடி இருந்தால் இந்த 9th பிளேஸ் வேறு எந்த பிளேஸில் தான் கொடுத்துருக்கலாம் எல்எஸ்ஜிக்கு. ஆனால் நம்ம இப்போ கொடுத்துருக்க பிளேஸ் 9th தாங்க. கடப்பார மும்பை இந்தியன்ஸ்க்கு 8th பிளேஸுங்க. ஏன் இந்த 8th பிளேஸ் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா லாஸ்ட் ஃபியூ சீசனாக நல்லா ஆடவே இல்லை ஐபிஎல்லில். முக்கியமாக இவர் இந்தியன் டீம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாலும் ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் இவர் கம்மியாக தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அதால் இவர் கூட சேர்ந்து ஆடுற வில் ஜாக்ஸுக்கும் வெறும் 8 மேட்ச் மட்டும்தான் ஐபிஎல் ஆடிருக்காரு. இந்த சீசனில் அவர் எப்படி ஆடுவார் நம்மளுக்கு தெரியாது. ஆனால் இவங்க 2 பேரும் நல்ல பேர் எனக்கு தெரியும். இவங்க எந்த ரன்னை வேணால் இவங்க சேஸ் பண்ண முடியும். ஆனால் இவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் ப்ளஸ் கடந்த சீசன் இதுவால் தான் இவங்களுக்கு 8th பிளேஸ் கொடுக்கப்படுது. அதுக்கப்புறம் இவங்களுடைய வில் ஜாக்ஸோட ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரிக்கில்டன் இருக்கார். இவரும் ஒரு நல்ல ஓப்பனிங் ஆப்ஷன் தான். இவங்க எந்த ஆப்ஷனை ட்ரை பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் நம்மளுக்கு 8th பிளேஸ் தாங்க. 7th பிளேஸ் டெல்லி கேபிட்டல்ஸ். இவங்கக்கிட்ட 4 ஆப்ஷன் இருக்குது. 4மே செம்மையான ஆப்ஷனு. ஒன்று கேஎல் ராகுல், அதுக்கப்புறம் ஜேஃபர் மெக்கர், அதுக்கப்புறம் அபிஷேக் பொரல், அதுக்கப்புறம் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான ஃபேப் டூப்ளேஸ் நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் அவர் ஓப்பனிங் ஆட மாட்டார்னு நான் நினைக்கிறேன். ஆனால் முக்கியமாக என்னை பொறுத்த வரைக்கும் அபிஷேக் பொரலும் ஜேஃபர் மெக்கர் தான் ஆடுவாங்க. ஜேஃபர் மெக்கர் லாஸ்ட் சீசனில் செம்மையாக ஆடினார். ஆனால் இப்போ அவர் சரியாக ஆடுறதில்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா இவருடைய டெக்னிக்கை போலர்ஸ் எல்லா டீமும் கண்டுபிடிச்சிட்டாங்க. அதால் இவர் கொஞ்சம் சர்க்கிள் இருப்பார். அதால் தான் நம்ம 7th பிளேஸ் டிசிக்கு கொடுக்குறோம். 6th பிளேஸ் சிஎஸ்கே. இவங்களோட ஓப்பனிங் பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெவின் கான்வே, அதுக்கப்புறம் ருத்துராஜ். இவங்க 2 பேரும் நல்ல பேர் தானே. அப்புறம் ஏன் இவங்களுக்கு 6th பிளேஸ் கொடுத்துருக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிப்பாங்க. ஏன்னா இதுக்கப்புறம் வர பேர்ஸ் எல்லாமே பவர் பிளேயில் குறைஞ்சது 70லேருந்து 80 ரன் அடிக்கிற பேராக இருக்காங்க. இவங்க 60 ரன் அடிக்கிறதுக்கே கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. இவங்க 2 பேரும் நல்ல பேர் தான், ப்ரூவ் பண்ண பேர் தான். ஆனால் நம்மளுடைய லிஸ்ட்டில் இவங்களுக்கு 6வது இடம் தான். ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேயில் ரச்சின் ரவீந்திரா ஓப்பனிங் ஆடினாலும் ஒரு பவர் பேக் பர்ஃபார்மன்ஸ் நம்மளுக்கு தேவை. அந்த பவர் பேக் பர்ஃபார்மன்ஸை ஃபஸ்ட்டு 6 ஓவரில் கொடுத்தா தான் சிஎஸ்கே நல்ல ரன் அடிப்பாங்க. அதால் தான் இவங்களுக்கு 6வது பிளேஸ். 5வது பிளேஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ். இவங்களுடைய ஓப்பனிங் பேர் சுனில் நரேன், குருபாஸ், குவிண்டன் டிகாக், அதுக்கப்புறம் ரகனாவும் இருக்காங்க. லாஸ்ட் சீசனில் கேகேஆர் கப்பு வின் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணமே ஓப்பனிங் பேரில் சுனில் நரேனும் பில்சாட்டும் தான். இந்த வாட்டி பில்சாட் இல்லாதால் அந்த இடத்த நிரப்புறதுக்காக நம்ம குருபாஸ் வந்திருக்காரு. குருபாஸ் நல்ல பேட்ஸ்மேன் தான். ஆனால் இனிஷியல் ஸ்டேஜில் குருபாஸுக்கு இது கொடுக்க மாட்டாங்க. குவிண்டன் டிகாக்கும் சுனில் நரேனும் தான் ஆடுவாங்க. அதால் தான் நம்ம கேகேஆருக்கு 5th பிளேஸ் கொடுக்குறோம். 4th பிளேஸ் குஜராத் டைட்டன்ஸ். இவங்களுடைய ஓப்பனிங் பேர் யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சுப்மன் கில்லும் ஜாஸ் பட்லரும். ஜாஸ் பட்லரை பற்றி நம்ம சொல்லவே தேவையில்ல. லாஸ்ட் ஐபிஎல் சீசனில் இவர் எப்படி ஆடிட்டு வந்துட்டுருக்காரு நம்மளுக்கு தெரியும். கண்டிப்பாக இவர் ஒரு 10 ஓவர் நின்றாலே குஜராத் டைட்டனோட டோட்டலு எங்கேயோ போயிடும். இவர் கூட சேர்ந்து நம்ம சுப்மன் கில் லாஸ்ட் சீசனில் மட்டும் இவர் கொஞ்சம் கம்மியான ரன் அடித்தார். அதுக்கு முந்தின சீசன்லாம் இவர் பட்டையாக கலப்பினார். 2025லும் அதே மாதிரி பண்ணுவார் சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அதால் தான் இவங்களுக்கு 4th பிளேஸ். 3rd பிளேஸில் ராஜஸ்தான் ராயல்ஸ். இவங்களுடைய ஆக்ஷனுக்கு முன்னாடியே அவங்களுடைய ஓப்பனர்ஸை சூஸ் பண்ணிட்டாங்க.
ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஆப்ஷனாக நம்ம சஞ்சு சாம்சன். இவர் இந்தியன் டீமுக்கு இப்போ ஓப்பனிங் ஆடிட்டு பிக் பர்ஃபார்மன்ஸில் இருக்கார். அதனால் அதே பர்ஃபார்மன்ஸை ராஜஸ்தான் ராயல்ஸ் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ராஜஸ்தான் ராயல்ஸ் கப்படிக்க வாய்ப்பு இருக்குது. இவர் கூட சேர்ந்து ஆட போகிறது சின்ன பையன் என்ன சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொன்ன நம்ம ஜெய்ஸ்வால். இவர் கடந்த சீசன்லேயும் இப்போ இந்தியன் டீம் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸையும் பார்க்கும்போது இவர் ஒரு இந்தியன் டீமோட பெஸ்ட்டு ஓப்பனராக வருவார் சொல்லிட்டு நான் எதிர்பார்க்குறேன். அடுத்த 2 ஸ்பாட்டில் இருக்கிற டீம் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்காங்க. அதால் தான் இவங்களுக்கு 3rd பிளேஸ். செகண்ட் பிளேஸில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத். லாஸ்ட் சீசனில் எவ்வளவு ஸ்கோர் அடித்தாலும் இந்த 2 பேரை அசால்ட்டாக அடிச்சுட்டு போயிட்டாங்க. அந்த பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டிராவிஸ் ஹெட்டும் அபிஷேக் சர்மாவும். இவங்க 2 பேரும் ஓப்பனிங்லேருந்தே அடித்து பட்டையை கலப்புவாங்க. இவங்க 2 பேரே இப்படி இருக்காங்கன்னா ஃபஸ்ட் பிளேஸில் இருக்க பிளேயர் எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அதால தான் நம்ம எஸ்ஆர்ஹெச்சுக்கு செகண்ட் பிளேஸ் இந்த நம்ம கவுண்டவுனில் நம்பர் 1 ஸ்பாட்டாக ஆர்சிபிக்கு கொடுக்குறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விராட் கோலி இவரை பற்றி சொல்லவே தேவை கிடையாது. லாஸ்ட் சீசன்னா இவர் ஓப்பனில் இறங்கி பட்டையை கிளப்புறாரு. லாஸ்ட் சீசனில் தான் இவர் ஆரஞ்சு கேப்பராக இருக்கார். அதுக்கப்புறம் இவர் கூட சேர்ந்து நம்ம பில் சால்ட் இவர் கேகேஆரில் இருக்கும்போது பட்டையை கிளப்புனார். அதே ஃபார்மில் இப்போ இவர் இருந்தார்னா கண்டிப்பாக இந்த 2 பேரும் எந்த ரன்னாக இருந்தாலும் சேஸ் பண்ணுவாங்க. மற்ற டீமை கம்பேர் பண்ணும்போது இந்த பேர் தான் பெஸ்ட்டு பேராக எனக்கு தோணுச்சு. உங்களுடைய பேர் என்ன பேராக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு முரண்பாடு இருக்கலாம், அதால் என்ன மன்னிச்சிடுங்க. உங்கள் லிஸ்ட்டையும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். இதுக்கப்புறம் எந்த கவுண்டவுன் வீடியோ வேணும்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் பாக்ஸில் பிங்க் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.